ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நல்ல க்ரீமியான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 1/2 லிட்டர் பால், 2 ஸ்பூன் கோதுமை மாவு இருந்தாலே போதும். அது இதுன்னு எதுவுமே தேவைப்படாது. நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் நமக்கு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரது வரையும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது போல் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் மட்டும் பால் நமக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி சுற்றி படிகிற பாலாடையை பாலோடு எடுத்து விட்டுருங்க. ஃப்ளேமை ஓரளவு மீடியம் டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. பால் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அது போல் நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து கொதிக்க விடணும். இந்த மாதிரி அப்பப்போ சுற்றி படிகிற பாலாடையை மட்டும் பாலோடு எடுத்து விட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவே கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துருக்கிறேன். நம்ம இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்கிறோம். இது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்காக வேண்டி தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட பாலில் கலந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒருக்கா கலந்து எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பாலை வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அது கூடவே இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் கெட்டியாகி வரும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பால் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இது இந்த மாதிரி ஒரு திக்னஸ்க்கு ரெடியாகி வரணும். இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எதில் ஐஸ்கிரீம் செட் பண்ணுறீங்களோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். இது போல் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வந்து போட்டு மூடி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் இல்லைனா கவர் கூட, பிளாஸ்டிக் கவர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம், அதாவது ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பட்டர்ஸ்காட்ச் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை கேரமல் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா மெல்ட் ஆகி வரது வரையும் ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சிடணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் நல்லா கலந்து வரணும். இது போல் பட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஏற்கனவே ஒரு எண்ணெய் தடவி பிளேட்டில் வச்சுருந்தோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம இதை வந்து சேர்த்துடணும். இல்லைனா நமக்கு அந்த பேன்லேயே இது செட் ஆக ஆரம்பிச்சிரும். இது போல் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டாலே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையை வச்சு 1 2 உடச்சி எடுத்துக்கலாம். இதை இடிக்கல்ல கூட சேர்த்து லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம். நான் இங்கே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இதை பல்ஸ் மோடில் இது போல் ஒருக்க அரைச்சாலே போதும். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. நான் இப்போ வெளியே எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். மாற்றி எடுத்துகிட்டு ஒரு 15 செகண்ட் மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம அதே டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டர்ஸ்காட்ச், அதில் ஒரு 3/4 பகுதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்துகிட்டு மேலேயும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் குறைஞ்சது 6 மணி நேரம் இல்லை ஓவர் நைட்டு கூட வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்தோன்னா நல்லா மெல்ட் ஆகி எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வரும். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ
இப்போ வெயில் நேரங்களில் வெளியே வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்க பொருள் வச்சு வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.